வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்ஜே அகிலா. இன்று நாம் பார்க்க போகும் கதை துரோகத்தில் புதிதாய் பிறந்தேனடா. இந்த அழகான கதையை எழுதியவர் உமாமதி அவர்கள். எபிசோட் 34. கதையின் தொடக்கம். அர்ஜுன் மீராவின் இதழ் தேனை ருசித்தவன். அவள் கழுத்தில் முதுகம் புதைக்க அதில் விருப்பம் இல்லாத மீராவோ அருவருப்பில் நெளிந்து கொண்டிருந்தாள். அவள் கழுத்தில் குட்டி குட்டி முத்தங்களை வைத்தவன். அவள் ஆடையை விளக்கும் நொடி சரியாக அவனது போன் ஒலிக்கத் தொடங்கியது. எரிச்சலாக வந்தது அர்ஜுனுக்கு. யாராக இருக்கும் என்ற கடுப்போடு எடுத்து பார்த்தவனுக்கு மீனாவின் நம்பரை கண்டு புருவத்தை சுருக்கினான். இப்ப எதுக்கு இவ போன் பண்ணுறா? எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டு தானே வந்தேன். வீட்டில் இருப்பேன்னு தெரிஞ்சும் எதுக்கு போன் பண்ணுறா என்று நினைத்தபடி போனை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தான். மீரா நிம்மதி பெருமூச்சு விட்டவள் அவன் திரும்ப வரதுக்குள்ள தூங்கிடணும் என்று நினைத்தாள். ஆனால் அங்கு அவன் என்ன பேசுகிறானோ என்ற எண்ணமும் அவளை அலைக்கழித்தது. நிச்சயமாக அது மீனாவாகத்தான் இருக்கும். ஏனெனில் அவள்தான் நேரம் கெட்ட நேரத்தில் அழைப்பாள். அதை பலமுறை உணர்ந்து இருக்கிறாள். இப்போதெல்லாம் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை அவள் கேட்பதே இல்லை. கேட்டு எதற்காக மனதை காயப்படுத்தி கொள்ள வேண்டும்? தவிப்பாகவே இருந்தாலும் மனதை திடப்படுத்தி கொண்டு அதை தவிர்த்து விடுவாள். புத்தியுள்ள மனிதன் தவறு செய்ய மாட்டான். இவனோட புத்தி தான் மீனாவிடம் மழுங்கி போயிருக்கிறதே என்று நொந்து கொண்டவள் கடினப்பட்டு உறங்க முயற்சி செய்தாள். மறுபுறம் அர்ஜுன் போனை அட்டென்ட் செய்து கடுப்பாக காதில் வைத்தான். என்ன மீனா என்றான் பல்லை கடித்து கொண்டு. என்ன, சிவபூஜையில கரடி மாதிரி நுழைஞ்சிட்டனா என்று மீனா நக்கலாக கேட்க, ஏண்டி இப்படி பண்ற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்று அர்ஜுன் காட்டமாக கேட்க, பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு. உங்க மேல முடிஞ்சா தெளிய வைக்கிறீங்களா என்று மீனா சற்று குறையாத நக்களுடன் கேட்டு வைக்க, விளையாடிட்டு இருக்காத மீனா, எதுக்கு ஃபோன் பண்ணன்னு சொல்லு என்று அர்ஜுன் மீண்டும் கேட்க, சும்மாதான், போர் அடிக்குது, டைம் பாஸ் ஆக வேண்டாமா? 1 வருஷமா நீங்க தானே எனக்கு கம்பெனி கொடுத்தீங்க. இப்ப எனக்கு தூங்குற வரைக்கும் கம்பெனி கொடுங்க. நீ போய் உன் பொண்டாட்டியோட கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருப்ப, நான் மட்டும் இங்க தனிமையில கஷ்டப்படணுமா என்று மீனா கேட்க, மீனா உனக்கு புரியுதா இல்லையா? இல்ல புரிஞ்சும் நான் தப்பான பாதையில தான் போவேன்னு அடம் பிடிக்கிறியா? உன்னோட நோக்கம்தான் என்ன? நான் சூழ்நிலையை எவ்வளவு தெளிவாக விளக்கி சொன்னேன். நீ மறுபடியும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் என்று அர்ஜுன் கேட்க, நான் மறக்க நினைச்சாலும் உங்களை மறக்க முடியலன்னு அர்த்தம். 1 வருஷமா எனக்கு ஆசையை காட்டி திடீர்னு வேணாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? வேணாம்னு சொல்றவரு அன்னைக்கே சொல்லி தொலைய வேண்டியதானே. நானும் உங்களை மறக்க முயற்சி பண்ணியிருப்பேன். இல்லைன்னா இந்த ஊரை விட்டே கூட எங்கேயாவது போயிருப்பேன். அதை விட்டுட்டு நீங்களே என்னோட ஆசையா பேசி பழகிட்டு இப்ப வந்து பொண்டாட்டி தான் முக்கியம்னு சொல்றீங்க என்று மீனா கடுப்பாக கேட்க, ஆமா, எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம். ஒழுங்கா யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நீயாவே என்னை விட்டு ஒதுங்கிடு, இல்லைனா நான் ஒதுங்க வைப்பேன் என்று அர்ஜுன் தீவிரமாக கூற, ஒதுங்க வைப்பீங்களா? எப்படி? நீங்க சொன்னா நான் விட்டுடுவேனா என்று மீனா கேட்க, விட்டு தாண்டி ஆகணும். உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் என்று அர்ஜுன் கூற, நான் பிடிவாதக்காரி, என்ன உங்களால மாத்த முடியாது. எனக்கு ஏத்த மாதிரி நீங்க வேணும்னா மாறிக்கோங்க, அதான் நம்ம 2 பேருக்கும் நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு உன் வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இப்போ என் கழுத்துல இருக்கிற தாலி நான் கட்டிக்கிட்டதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அதை நீங்க தான் கட்டினீங்கன்னு உங்க பொண்டாட்டி கிட்ட சொன்னா உங்களால என்ன பண்ண முடியும் என்று மீனா சிரித்தபடியே கேட்க, அதில் தன் பற்களை கடித்தவன், வில்லி மாதிரி பேசிட்டு இருக்காத, டீச்சர் மாதிரி நடந்துக்கடி. பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கிறவ பேசுற பேச்சா இது என்று அர்ஜுன் எரிச்சலோடு கேட்க, என்ன பண்றது, டீச்சரையே மயக்கிட்டீங்களே, காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு இதான் அர்த்தம் போல என்று மீனா கூற, என்னை டென்ஷன் பண்ணாத மீனா. இப்படி உப்பு சப்பில்லாத கதையெல்லாம் பேசுறதுக்கா எனக்கு ஃபோன் பண்ண? மணி 10 மணியை தாண்டுதடி. இந்த நேரத்துல உன்கிட்ட பேசிட்டு இருந்தா மீரா என்ன நினைப்பா என்று அர்ஜுன் கேட்க, அவ என்ன நினைச்சா எனக்கு என்ன வந்தது? அந்த பட்டிக்காடு உங்களுக்கு வேணா முக்கியமா இருக்கலாம், எனக்கு முக்கியமா இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? அது மட்டும் இல்ல, இத்தனை நாளா அவள் என்ன நினைப்பாள்னு உங்களுக்கு தோணலையா? இப்பதான் தோணுதோ?
புதுசு புதுசா பேசுறீங்க அர்ஜுன் என்று மீனா ஏளனமாக கேட்க அவமானத்தில் குறுகினான் அர்ஜுன். ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டேண்டி. பசுத்தோல் போர்த்திய புலின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு உதாரணம் நீதாண்டி என்று அர்ஜுன் இயலாமையோடு கூற, இதுக்கே சோர்ந்து போயிட்டா எப்படி அர்ஜுன்? கைவசம் இன்னும் நிறைய பிளான் வச்சிருக்கேன், அதெல்லாம் பார்க்க தயாரா இருங்க என்று மீனா கூற, உன்னை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். நாளைக்கு நேர்ல வந்து உனக்கு வச்சுக்கிறேன்டி கச்சேரி. இப்ப போனை வையி என்று அர்ஜுன் கோபத்தோடு கூற, வச்சுக்கோங்க, நானும் அதுக்காகத்தான் காத்திருக்கேன். ஐயர்கிட்ட கேட்டு நேரம் குறிக்கவா? அடுத்த வருஷமே அழகான ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து கொடுக்கறேன், என்ன சொல்றீங்க என்று மீனா கேட்க, சீ, வாய மூடு. பொண்ணு மாதிரியாடி பேசுற? கொஞ்சமாவது உனக்கு அடக்க ஒடுக்க இருக்கா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் செக்ஷுவல்ல ஆண்கள் தாண்டி நெருங்கி வருவாங்க, பொண்ணுங்க வெக்கத்துல விலகி தாண்டி போவாங்க. கல்யாணமாகி 8 வருஷம் ஆச்சு, இப்ப வரைக்கும் என் பொண்டாட்டி தானா வந்து என்னை அப்ரோச் பண்ணதே இல்லை. நீ என்னடான்னா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. உன் மேல எனக்கு தனி மரியாதை இருந்துச்சு, அது எல்லாத்தையும் காத்தோட காத்தா பறக்க வச்சிடாத என்று அர்ஜுன் கூறியவனுக்கு ஒரு வாரமாக தானாகவே முன்வந்து மனைவி செய்த விஷயங்களெல்லாம் ஞாபகத்திற்கு வர சத்தமில்லாமல் சிரித்து கொண்டான். பெண்களாக நெருங்கி வந்தால் அவர்களை தப்பானவர்கள் என்று அவன் நினைக்கவும் இல்லை. கணவன் மனைவிக்குள் தாம்பத்தியம் என்பது சமமானது என்று நினைப்பவன்தான் அர்ஜுன். ஆனால் மீனாவின் மனதை மாற்ற இப்படியெல்லாம் பேச வேண்டிய கட்டாயத்தில் பேசி கொண்டிருக்கிறான். நானும் அதைத்தான் சொல்றேன் அர்ஜுன். அவள் சரியான பட்டிக்காடு. புருஷனை எப்படி திருப்திப்படுத்தணும்னு அவளுக்கு தெரியாது. நான் படிச்சவ, உங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நடந்துக்குவேன். நம்ம 2 பேருக்கும் தான் சரியான பொருத்தம். அவளை விட மனசு வரலனா தாராளமா வச்சுக்கோங்க. நான் சொன்னபடியே நம்ம வேற ஊர்ல கணவன் மனைவியா வாழ்க்கையை தொடங்கலாம் என்று மீனா கூற, போடி இவளை, இனிமே உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. உனக்கு நாளைக்கே ஒரு முடிவை கட்டுறேண்டி. எப்படி இவ்வளவு கீழ்த்தரமா பேசுற? நான் நினைச்சு கூட பார்க்கல நீ இப்படியெல்லாம் நடந்துக்குவேன்னு. சொன்னா புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன் என்று அர்ஜுன் ஏமாற்ற அடைந்தவனாக கூற, நீங்க தான் அர்ஜுன் என்னை பேச வைக்கிறீங்க. நீங்க என்னை நெருங்கி வந்திருந்தா இப்படி நானா உங்ககிட்ட நெருங்கி வர மாதிரி சூழ்நிலை வந்திருக்காதுல்ல. எத்தனை முறை நான் உங்க பக்கத்துல வந்திருப்பேன். ஒரு முறையாவது என்னை ரசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு முத்தமாவது கொடுத்திருப்பீங்களா என்று மீனா கேட்க, அர்ஜுன் போனை பட்டென்று துண்டித்தவன் அதை சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டான். தப்பு பண்ணிட்டேன். இவளுக்கு தேவையில்லாத நம்பிக்கையை கொடுத்து நானே போய் சிக்கல்ல சிக்கிட்டேன். எப்படித்தான் இதுலேருந்து வெளிவர போறனோ என்று நொந்து கொண்டவன் தன் அறைக்குள் நுழைந்தான். மீரா கண்களை மூடி படுத்திருந்தாள். அவள் தூங்கவில்லை. தூங்குவது போல் சீரான மூச்சு காற்றை வெளியிட்டபடி நடித்து கொண்டிருந்தாள். அவள் அருகில் படுத்தவன் அவள் முகத்தில் இருந்த முடிகளை காதுக்கு பின் ஒதுக்கிவிட்டு, சாரிடி என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டு அணைத்து கொண்டான். அந்த சாரியை மனதிற்குள் தான் கேட்டுக்கொண்டான். வெளிப்படையாக கேட்டிக்கொண்டிருந்தாலாவது மீரா சிறிது அவனுக்கு கருணை காட்டி இருப்பாளோ என்னவோ. என்ன செய்ய, அர்ஜுனின் அலட்சியம் மீராவை பட்டு தீட்டு கொண்டிருக்கிறது என்பதை அறியவில்லை ஆடவன். அவள் கால் மீது தன் ஒற்றை காலை தூக்கி போட்டவன் அவள் இடையில் ஒரு கையையும் அவள் கழுத்து கீழ் ஒரு கையையும் கொடுத்து அணைத்து கொண்டான். பொம்மையை போல் நடித்து கொண்டிருந்தவளுக்கு பீதியாகி போனது. அடப்பாவி, தள்ளிப்படுடா, எவ்வளவு நேரம் நடிக்க முடியும்? திரும்பி படுக்கவாது அசையணுமில்ல என்று மீராவின் மனம் கூக்குரலிட்டது. எப்படியோ நடிக்க ஆரம்பித்தவள் ஒரு வழியாக தூங்கியும் விட, மறுநாள் காலை எழுந்தவன் மீரா குளிக்க செல்வதை பார்த்து, ஹே பட்டிக்காடு, வெளியே போகணும், சீக்கிரம் ரெடியாகு என்று கூற, எங்க போக போறோம்? பிள்ளைகளுக்கு சமைக்கணுமே, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது என்று மீரா எச்சிலை விழுங்கியபடி கூறினாள். காரணம், அவள் வேலைக்கு செல்ல வேண்டுமே. அவங்களுக்கு லீவு போட்டுடுடி, எல்லாரும் எங்கேயாவது போயிட்டு வரலாம் என்று அர்ஜுன் கூற, இல்லை அவங்களுக்கு பரீட்சை போய்கிட்டு இருக்கு, இப்போ லீவு போட முடியாது. நீங்க ஆஃபீஸ் போகலையா? திடீர்னு எதுக்கு வெளியே போகணும்னு சொல்றீங்க? யாராவது விசேஷத்துக்கு வர சொல்லி இருக்காங்களா என்று மீரா குழப்பமாக கேட்க, விசேஷந்தான் என்றவன் அவளை மேலிருந்து கீழாக ஒரு பார்வை பார்த்தான். சரி, பசங்களுக்கு எக்ஸாம் நடக்குதுன்னா அவங்க ஸ்கூல் போயிட்டு வரட்டும், நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஒரு 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ள வந்துடுவேன், அதுக்குள்ள ரெடியா இருங்க என்றவன் குளிக்க செல்ல, இங்கு மீனா அர்ஜுன் போனை துண்டித்ததும் இரவு முழுவதும் தூங்காமல் தன் நகத்தை கடித்து துப்பி கொண்டிருந்தாள் பேய் மாதிரி.
இதோடு இந்த எபிசோட் நிறைவடைகிறது நண்பர்களே. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிட மறக்காதீங்க. இந்த கதையின் மற்ற எபிசோடுகளை பார்க்க விரும்பினீங்கன்னா நம்மளுடைய பிளேலிஸ்டில் அவை கிடைக்கின்றன. அதே போல் இந்த கதையை முழுசாக நீங்களே படிக்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்கை பயன்படுத்தி கதையை முழுமையாக படித்துக் கொள்ளலாம். மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.